ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இது மகிழ்ச்சியான நல்ல நேரம். ஏனெனில் இங்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் மிக திறமையாக பேசக்கூடியவர்கள். ஏற்கனவே திறமையாக மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விழாவாக நடத்தினோம். அந்த ஆசிரியரும் வந்திருக்கிறார். அப்புறம் பாரதி விழாத்துவலத்திலிருந்து முத்துப்பாண்டி அவர்களும் வேடப்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியர், மற்றவங்களும் தெரியும் ஏற்கனவே. அதனால அவங்க புதுசா வந்திருக்கிறதுனால இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பதால் அவர்களை ஸ்பெஷலா சொல்ல வேண்டியது நமது கடமை. சொல்லிட்டாங்க வரவேற்புரையில, அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விழாவிற்கு தொடக்க உரை எங்கிருந்து தொடங்குவது கேட்டேன். சுப்புலட்சுமி அவர்களிடம் கேட்டேன், உங்களை பற்றியே சொல்லுங்கக்கா அப்படின்னாங்க. அவங்க ஏற்கனவே எனக்கு பிறந்ததிலிருந்து அறிமுகமானவர்கள். உண்மையை சொல்லணும், ஏன்னா அவர்களுடைய தந்தையார் எங்கள் பள்ளியில தலைமை ஆசிரியராக, எங்க ஊர் பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். அவர்களுக்கு மூத்த மகள் நான் தான் உண்மையிலேயே. எனக்கு அடுத்து அவங்க ஆனந்தவல்லி. அப்புறம் இவங்களை எங்க ஊர்ல வந்துதான் அந்த அம்மா பிரசவத்துக்கு போனாங்க. இவங்க அம்மா அனுப்பி வச்சோம். ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம், குழந்தைகள்லாம் அவங்களை அனுப்பி வச்சோம். பள்ளிக்கு முன்னாடிதான் பஸ் நிற்கும். ஆனா எல்லாரும் சேர்ந்து அனுப்பி வச்சோம். அதே மாதிரி வரும்போது எல்லாரும் சேர்ந்து வரவேற்றாங்க. கையில எங்கிட்டோண்டு கொண்டு வந்தாங்க. ஆச்சரியமா இருக்காங்க. சின்ன பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் இல்லையா, கையில ஏந்தி அந்த பஸ்ஸை விட்டு இறங்கும் போது நாங்க தான் கூட இருந்து வரவேற்று கொண்டு போய் வீட்டுல பக்கத்துலதான் பள்ளியும், பள்ளிக்கு ஏற்றாப்புல தான் அவங்க குடியிருக்கிற வீடு. அதனால பிறந்ததுல இருந்து தெரியும். படிக்கிற காலத்துல அந்த சமயத்துல நாங்க என்ன படிச்சோம், எப்படி படிச்சோம் எதுவும் தெரியாது. உண்மையிலேயே நான் எங்களை படிக்க அனுப்புறது இல்லை. ஆனா பயம் வேற. பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா பயம். ரொம்ப கடுமையா நடந்துக்கிடுவாங்க ஆசிரியர்கள்லாம். அது அன்னைக்கு அவர் சொன்னாரு, நான் குழுக்குன்னு சொன்னேன். தேடல் ஆசிரியர், அது ஏதோ ஒரு பேர் சொன்னாரு, அது கூட மறந்துட்டேன். எங்க வீட்டுல இருக்கும் வரிசையா, ஒன்னுல கம்பு அரிசி, கம்பு, இன்னொன்னுல சோளம், நெல்லெல்லாம் அங்க இல்ல. அப்போ அந்த குளுக்கையில போய் ஒளிஞ்சுக்கிடுவோம். நானும் ஒளிந்த ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதுலயும் பசங்க தேடி பிடிச்சு உள்ள இருந்து இழுத்து கொண்டு போயிருவாங்க. ஸ்கூல் ஒழுக்கத்துல சிறந்தவர்களாக எங்களை வளர்த்தார்கள். அது மட்டும் சொல்லணும். டீச்சர் அடிச்சாங்கன்னு வீட்டுல போய் சொன்னா கூட 2 அடி கிடைக்கும். நீ என்ன தவறு செய்த, அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண, அன்னைவின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்கள கடவுளா மதிச்சாங்க. அப்ப தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் எங்களுக்கு ஊட்டினதே ஆசிரியர்கள் தான். அப்பெல்லாம் தேசபக்தி பாடலும் தெய்வ பக்தி பாடல்கள் தான் நாங்க படிச்சோம். அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. மற்ற எதுவுமே தெரியாது. அந்த பழைய விவசாய சம்பந்தமான பாட்டுகள், ஏர்முனைக்கு நேரிங்க, இது மாதிரி பாடிட்டே இருப்போம். அந்த காலம் போயிட்டு. சரி, நீங்க தொடக்க காலம் என்று சொல்லும் போது, இது நான் ஆரம்பிக்கும் போது எங்களை பற்றி சொன்னேன். அப்ப அந்த சுப்புலட்சுமி அவர்களுடைய தந்தை பையாபுரி சாரு என்னை படிக்க வேண்டான்ட்டாங்க. பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன செய்ய, அதுதான் எல்லாருக்கும் பேச்சு. எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் பிஎட் முடிச்சவங்க எட்டயபுரம், இந்த அப்போ ஹைஸ்கூல்ல தான் இருந்தது. தலைமை ஆசிரியர் திருமதி ஆதிலட்சுமி, எனக்கு மாமா பொண்ணு. அவங்கதான் முதல்ல பட்டப்படிப்பு படிச்சவங்க, வேலைக்கு போனவங்க. அவங்கள சொல்லி நானும் படிக்கணும். அவங்களுக்கு அம்மா இல்லை, அப்பவே அம்மாவே இல்லாத அவங்க படிக்கிறாங்க, நான் படிக்க கூடாதா, 2 பேரும் இருக்கீங்களே அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்புறமும் நீ படிச்சு என்ன செய்ய போற அப்படின்றதான் இருந்தது. அவங்க அப்பதான் பையாபுரி சார் தான், நல்லா படிக்கிற, அவளை படிக்க வைங்க, முன்னாடி பெரிய ஆளா வருவா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க. அதனால நான் இந்த நிலைமைக்கு வரணும்னா அவரும் ஒரு காரணம், முக்கியமான காரணம். இன்னும் தொடர்பு தான் இருந்துட்டு இருக்கோம் அப்ப இருந்து இது. ஆனால் நல்லவர்களோட தொடர்பு, அது உடன் பிறக்கலைன்னாலும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக தான் நாங்க இருந்தோம். பெருமை இருந்தது பெண்களுக்கு தான். போற்றப்பட்டார்கள், மதிக்கப்பட்டார்கள். அந்த காலத்திலே கூட போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் உடைய பெண்கள் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். ஔவையார் கூட கஷ்டப்பட்டதா தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அந்த கால பெண்களுடைய தியாகம். தன்னுடைய கணவன்மார்கள் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய திறமையை அவங்க தானே குறைத்து கொண்டு இவங்களை தூக்கி வைக்கிறாங்க. ஓகேயா, ஒத்துக்கிடுவீங்களா? அடுத்த தடவை வரும்போது
ரைட். இது நான் உண்மையதான் சொல்லுவேன், எப்பவும் உண்மையை தவிர வேற ஒன்றும் பேசுறது இல்ல. ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு தெரியும் என்னோட சகோதரிக்கு. ஏன்னா நான் எல்லாருமே உண்மையானவங்க தான் பேசுறேன், அதனால நான் குறைச்சு சொல்றேன்ல. தினகரன் எல்லாம் என் கூட வேலை பார்த்தாங்க என்னோட பள்ளியில. இந்த வேடப்பட்டி ஸ்கூலு தலைமை ஆசிரியரை வரவேற்றீங்க, அந்த பள்ளியினுடைய செக்ரட்டரி நான் தான். ஆரம்பத்துல தினகரன் அப்பவே ஏதோதான் செஞ்சுட்டு இருப்பாங்க, இவர் என்னவோ பண்ணிட்டு இருக்காரு அப்படி எனக்கு புரியாம இருந்தது. ஆனா இவ்வளவு பெரிய, ஆமா, குறை கூட சொல்லிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ அவருக்கு மிகப்பெரிய நல்ல சேவை செஞ்சுட்டு வர்றாரு. அதுக்கு பின்னாடி வீட்டம்மா ஹெல்ப் பண்றாங்க. அதான் பெண்களுடைய உதவினாலதான் நீங்க இவ்வளவு நல்லா செய்றீங்கிறத ஒத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு ரைட்டு. முத்துப்பாண்டியும் அவர்தான் நல்லா செய்யறாரு. அங்க மிகச்சிறப்பா செய்யறாருன்னு அவர் பேரும் போய் எல்லா பள்ளிக்கும் போய் என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. எங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட வந்து அந்த பாடங்களை எப்படி நல்லா படிக்கிறது அப்படின்ட்டு அதுவும் சொல்லி கொடுத்ததா. எங்கேயும் சுத்திட்டு இங்க பிரபு எங்க பாக்குற மாதிரி அவர் எங்க பார்த்தாலும் இருந்துட்டு இருக்காரு. எங்க பார்த்தாலும் முத்துப்பாண்டி சார் இதை செய்யறாரு, அந்த பட்டிமன்றம் நடத்தினாரு, இந்த கூட்டம் நடத்தினாரு, அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்க நாகராஜன் சொல்லிட்டு இருப்பாரு. அதனால இப்படிப்பட்டவர்கள் இப்படி இருக்கிறது மிகவும் பெருமை. இதுவே எங்களுக்கு நீங்க செய்யற உதவிதான் உண்மையிலேயே. இல்லாட்ட நாங்க உங்களை மாதிரி ஓடி ஆடி முடியாத நிலையில நீங்க செய்யறது எங்களுக்கு அது உதவி. அதனால நீங்க ஆண்களோடு பெண்களும் சரிசமமா தான் இப்ப இருக்கிறோம். நான் அந்த காலம் என்ன சொன்னா, பண்டைய காலம்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். 5000 வருடங்களுக்கு முன்னால் தான் உண்மையான பண்டைய காலம் ஆரம்பித்தது. தொடக்க காலம் என்பது அதுதான் சொர்க்கமாக இருந்த காலம். இந்த பூமி சொர்க்கமாக இருந்த காலம் அப்பொழுதுதான். சொர்க்கங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அது இல்லாத வார்த்தை வராது இல்லையா? ஒரு இல்லாத பொருளுக்கோ இல்லாத இடத்திற்கோ பெயர் இருக்க முடியாது. இப்ப சொர்க்கம் என்ற பெயர் இருக்குன்னா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கணும். அது உண்மையிலேயே இந்தியாவிலதான்.